எனக்கு வந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. குடிய விட்டுருங்க. கண் கலங்கி பேசின விஜய் டிவி ராமர். விஜய் டிவில கலக்க போவது யாரு நிகழ்ச்சி மூலமா ரொம்பவே பிரபலமான நகைச்சுவை நடிகர் ராமர் தன்னோட சமீபத்திய நேர்காணல்ல மது பழக்கத்தை நிறுத்தினது பத்தி வெளிப்படையாவே பேசியிருக்காரு. இவரோட இந்த கருத்து இணையத்துல வைரலா பரவி வர்றதோட குடிப்பழக்கத்தால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல குடும்பங்களோட மனச ஆழமா தொட்டிருக்கு. நடிகர் ராமர் விஜய் டிவில கலக்க போவது யாரு நிகழ்ச்சி மூலமா நகைச்சுவை உலகத்துல தன்னை வெளிப்படுத்தினவரு. தன்னோட இயல்பான காமெடி டைமிங், யதார்த்தமான நடிப்பு, அப்புறம் எளிமையான தோற்றம் இதால அவரு ரசிகர்களோட மனசுல தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு. சின்ன திரையில மட்டும் இல்லாம தொடர்ந்து பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், நகைச்சுவை ரியாலிட்டி ஷோக்கள், அப்புறம் சில திரைப்படங்கள்லயும் நடிச்சிருக்காரு. அவரோட சிரிச்ச முகம் எல்லா ரசிகர்கள்கிட்டயும் ரொம்பவே பிரபலம். சிரிப்பால மக்களை மகிழ்விக்கக்கூடிய ராமர் தன்னோட வாழ்க்கையில தான் சந்திச்ச ஒரு இருண்ட பக்கத்தை பத்தி உணர்வு பூர்வமா பேசியிருக்காரு. நிறைய பேர் தன்னோட மனைவி பிள்ளைகளை எல்லாம் மறந்துட்டு தன்னோட சந்தோஷத்துக்காக குடிக்கிறாங்க. நானும் அப்படி இருந்தவன் தான் அப்படின்னு தன்னோட பழைய பக்கத்தை அவர் ஒத்துக்கிட்டாரு. ராமரோட வாழ்க்கையில திருப்பு முனையா அமைஞ்சது எது அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா என்னோட பையன் என்ன கட்டி பிடிச்சு குடிக்காதீங்க அப்பா அப்படின்னு சொன்னா அன்னைக்கு இருந்து நான் குடிக்கிறதையே விட்டுட்டேன் அப்படின்னு உணர்ச்சி பொங்க சொல்லியிருக்காரு. ராமரோட இந்த கருத்து சமுதாயத்துல மதுவால ஏற்படக்கூடிய பாதிப்புகளோட ஆழத்தை உணர்த்துது. மதுப்பழக்கம் தனிநபரோட உடல் நலத்தை மட்டும் இல்லாம அவரோட குடும்பத்தோட மகிழ்ச்சியையும் சமூக மரியாதையையும் சிதைக்குது. குடிக்கிறவங்களோட குடும்பத்தினர், குறிப்பா மனைவி அப்புறம் குழந்தைகள் தினமும் அவமானங்களையும் அவஸ்தைகளையும் தாங்கிக்கிட்டு வாழ வேண்டியிருக்கு. குடும்ப வன்முறைக்கும் பொருளாதார சீரழிவுக்கும் மதுவே முக்கிய காரணமா அமையுது. குடியால கல்லீரல் பாதிப்பு, இருதய நோய்கள், புற்றுநோய் மாதிரியான கொடிய நோய்கள் ஏற்பட்டு குடிக்கிறவங்களோட உயிரையே பறிக்கக்கூடிய அபாயமும் இருக்குது. தன்னோட தனிப்பட்ட அனுபவத்தை முன் வச்சு ராமர் வச்ச கோரிக்கை குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கு ஒரு வலிமையான செய்தி. தயவு செஞ்சு உங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவாவது குடிய நிறுத்துங்க அப்படின்னு அவர் கண்ணீரோடு கொடுத்த இந்த கோரிக்கை சமுதாயத்துல இந்த அவலத்தை போக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துது. ஒரு நகைச்சுவை நடிகரோட இந்த உணர்வு பூர்வமான வெளிப்பாடு பல பேரோட வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.